உலக சாம்பியன் செஸ் போட்டியின் போது 187 நாட்டு வீரர்களை அவர்களின் தேசிய கொடியை ஏந்தியவாறு தலைமை தாங்கி அணிவகுத்தவர்கள் அரசு பள்ளி மாணவர்கள். அமைச்சர் பெருமிதம். புதுக்கோட்டை மாவட்டம் கொத்தமங்கலம் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மற்றும் பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் பயிலும் 11ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டிகளை தமிழக பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மையநாதன் வழங்கினார். முன்னதாக அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் ஸ்மார்ட் கிளாஸ் வகுப்பறையை திறந்து வைத்தார். இதைத் தொடர்ந்து அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளிக்கு வருகை தந்த அமைச்சர் மெய்யநாதற்கு பள்ளி மாணவி சிலம்பம் சுற்றியவாறு வரவேற்பளித்தார். தொடர்ந்து நிகழ்ச்சியை பேசிய அமைச்சர், பள்ளி கல்வித்துறை அமைச்சராக அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறிய முதல் வார்த்தை, அரசு பள்ளி என்பது வறுமையின் அடையாளம் அல்ல, பெருமையின் அடையாளம் என்றார். மேலும் தான் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்தபோது சென்னையில் நடைபெற்ற உலக சிறக்க சாம்பியன் போட்டியின் துவக்க நிகழ்ச்சியில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, தமிழக முதல்வர் ஸ்டாலின் உள்ளிட்டோர் முன்னிலையில் 187 நாடுகளைச் சேர்ந்த வீரர்களின் அணிவகுப்பின் போது அவர்கள் நாட்டின் தேசிய கொடியை பெருமையுடன் சுமந்து சென்றது அரசு பள்ளி மாணவர்கள் என்பது வரலாறு என பெருமிதம் கொண்டார். இல்லைண்ணா இன்னும் கொடுக்க வேண்டியிருக்கிறது இப்போதான் வந்திருக்கு அப்படின்னு எல்லா ஸ்கூலும் போய் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னார். அந்த அடிப்படையில் நமது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அரசு பள்ளிகளுடைய படிக்கின்ற மாணவ செல்வங்களை கண்ணும் கருத்துமாக பார்க்கின்ற ஒரு மிகச்சிறந்த அமைச்சர். அவர் ஆட்சி பொறுப்பேற்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்றவுடன் ஒரு வாசகத்தை சொன்னார். அரசு பள்ளி என்பது வறுமையின் அடையாளம் அல்ல, பெருமையின் அடையாளம் என்று குறிப்பிட்டு சொன்னவர் நமது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அருமை சகோதரர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்ற அந்த அமைச்சர், மாண்புமிகு அமைச்சர். அந்த வழியில் தான் இன்றைக்கு 7.5% இடஒதுக்கீட்டில் 5 ஆண்டு காலத்தில் உயர்கல்வி படிப்பதற்காக மருத்துவராக சேர்த்து நமது சென்னை மாமல்லபுரத்தில் அந்த விழாவை நடத்தினோம். அதனுடைய தொடக்க விழா சென்னையில் இருக்கின்ற நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. 187 நாடுகளை சார்ந்த வீரர்கள் வீராங்கனைகள் பங்கேற்கக்கூடிய அந்த விழாவில் மாண்புமிகு இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும் கலந்து கொண்டார்கள். நான் அந்த மேடையில் இருப்பேன், வாய்ப்பு இருந்தால் பாருங்கள். தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சரும் கலந்து கொண்டார். அப்படி அந்த வீரர்கள் அணிவகுத்து செல்கின்ற அவருடைய அந்தந்த நாட்டுடைய தேசிய கொடியை யார் ஏந்தி சென்றார்கள் என்றால் உங்களை போன்ற அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்கள் தான் அந்த நாட்டுடைய தேசிய கொடியை ஏற்றி அந்த விளையாட்டு வீரர்களை அழைத்து சென்றார்கள் என்பது வரலாறு. அதனால் எதிர்காலத்தில் உங்களுக்கு கல்வியிலும் பொது வாழ்க்கையிலும் பல வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு நிறைவாக Okay.